கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனம் முதல். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று, எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனங்களை வாசிக்கும்போது இது கேட்குறதுக்கு ஆறுதலாக இருக்குது, இதை வாசிக்கிறதுக்கு ஆறுதலாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆறுதலுக்காக மட்டும் அவர் என்ன செய்யலை, சொல்லலை. நமக்கு கட்டளையாக அவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். 25வது வசனம் பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது தேவனுடைய குமாரனை நமக்காக என்ன செஞ்சாராம், தேவன் அனுப்பினார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர் அவற்றோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8வது அதிகாரத்தில் பவுல் கேட்கிறார். ஒருவர் உங்களுக்காக உயிரையே ஒருத்தர் கொடுக்க முன் வருகிறார் என்றால் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகள் அவர் செய்ய மாட்டாரா? செய்வாரா, செய்ய மாட்டாரா? கொடுக்கவே முடியாத ஒரு விஷயம் உயிரை யாருக்காகவும் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த உயிரை அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கொடுத்தாராம் அப்படின்னா, நாமெல்லாம் நல்லவர்களாக இருக்கும்போது இல்லை, நாமெல்லாம் அவருக்கு எதிரிகளாக இருக்கும்போது, அவருக்கு சத்துருக்களாக இருக்கும்போது, அவருடைய இயல்பிலே நாம கிடையாது, எல்லோரும் வழி தப்பி போயிருக்கும் போது அவர் இறங்கி வந்து அவருடைய அன்பை நமக்கு என்ன செய்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார். அப்போ கொடுக்கவே முடியாத ஒரு விஷயத்தை நமக்காக அவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இவற்றோடு கூட உங்களுக்கு அவர் சுகத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி? இவற்றோடு கூட உங்கள் தேவைகளை அவர் சந்திக்காமல் இருக்கிறது எப்படி? இவற்றோடு கூட உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி? அது நான் கேட்கல, யார் கேட்குறா? பவுல் கேட்கிறார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர், தம்முடைய குமாரனுடைய ஜீவனை கொடுத்தவர் அவற்றோடு கூட உங்களுக்கு உணவு கொடுக்காமல் இருப்பது எப்படி? உங்களுக்கு உடை கொடுக்காமல் இருப்பது எப்படி? நான் எதை உடுத்த போறேன், நான் எதை உண்ண போறேன்னு உங்க உணவுக்கும் உடைக்கும் கவலைப்படுறீங்களே, அதை பார்க்கிலும் அவர் ஜீவனையே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஜீவனை கொடுக்கிறதுக்காக தான் வந்தாரா? ஆவியில நமக்கு உயிரை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார்.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மறு வினாடியே உங்களுடைய ஆவி புதிதாக மாறுகிறது. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களா? புது சிருஷ்டியா இருக்கிறாங்களா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஏசு கிறிஸ்துவை நீங்க இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே நீங்க எங்க போறீங்க? கிறிஸ்துவுக்குள் போறீங்க. நீங்க அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா இப்போ நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும்போது எப்படி இருக்கிறோமானா புது சிருஷ்டியா இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் என்ன செய்யப்பட்டாச்சு? புதிதாயின. அதில் அந்த பழைய இயல்புக்குரிய அந்த பாவ விளைவுகள் இருக்காது, சாப விளைவுகள் இருக்காது, அதில் நோய் இருக்காது. அவரோட வாழ்வும் அவருடைய வல்லமையும் அவருடைய சமாதானமும் நம்ம ஆவியில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர் உங்களுக்கு உடுத்துகிறதற்கு உடை கொடுக்க மாட்டாரா? உங்க சரீரத்துக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா? உங்க தேவைகளை அவர் சந்திக்க மாட்டாரா? அப்படின்னு சொல்லி அவருடைய வசனம் சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். மத்தேயு 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? நம்ம எதை உடுக்க போகிறோம், எதை நம்ம சாப்பிட போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைய காரியம் என்னாச்சு, நாளைக்கு இந்த இடத்துல நான் சுகத்தை பார்ப்பேனா, இந்த விஷயம் எனக்கு சரியாக முடியுமா, இப்படி நம்ம கவலைப்படுறதுக்கு தேவையில்லை. நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் அதை நிறைவேற்றி தருவதற்கு, அதை சரி செய்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 26வது வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகள் அப்படிங்கிறது வானத்தில் பறக்கிற பறவைகளை பாருங்க. இந்த பறவைகள் சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது போய் அது நாற்று நட்டு தண்ணீர் பாய செஞ்சு அதுக்கு உரத்தை வச்சு அதுக்கு களை எடுத்து அதுக்கு அறுவடை செஞ்சு எங்கேயாவது சேர்த்து வைக்குதா? அந்த ஆகாயத்து பட்சிகளுக்கு உணவு யார் கொடுக்குறாங்க? அது நாற்று நடுவதில்லை, அது தன்னோட களஞ்சியத்தில் அது சேர்த்து வைக்கிறது இல்லை. எங்கேயாவது நியூஸ் பேப்பரில் 1,00,000 பறவைகள் உணவு இல்லாமல் இறந்து போயிட்டுதுன்னு எங்கேயாவது நம்ம கேள்விப்படுறோமா? இல்லை. அவைகளுக்கு யார் பிழைப்பூட்டுகிறாரா? பரமபிதா என்ன செய்கிறார்? பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா? மத்தேயு 10:29 வசனம் 30 வசனம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. 31 வசனம் வாசிக்கலாம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அந்த அடைக்கலான் குருவி கூட கீழே தேவனுடைய சித்தம் இல்லாம என்ன செய்யாதா? விழாதா. அதையும் பாதுகாக்கிறது யாரு தான் பாதுகாக்கிறாரா? தேவன் பாதுகாக்கிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா? அடைக்கலான் குருவியை காட்டிலையும் நாம் எப்படி விசேஷித்தமானவர்கள்? அந்த குருவியை காட்டிலையும் நாம் எப்படி விசேஷித்தமானவர்கள்? தேவன் அவருடைய சாயலை யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? குருவிக்கு கொடுத்துருக்கிறாரா? நமக்கு கொடுத்துருக்கிறாரா? நமக்கு தான் கொடுத்துருக்கிறாரு.
தேவன் யாருக்காக ஜீவனை கொடுப்பதற்கு அவருடைய குமாரனை அனுப்பினாரு? குருவிக்காக அனுப்பினாரா? நமக்காக அனுப்பினாரா? நமக்காக தான் அனுப்பினாரு. அப்போ அந்த 2 பேர்ல யார் விசேஷித்தமானவர்கள்? நம்ம தான் விசேஷித்தமானவர்கள். அந்த அடைக்கலான் குருவி கூட அவருடைய சித்தம் இல்லாம கீழே என்ன செய்யாதா? விழாதா. அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா? ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்கிறார். அவைகளையே நான் பாதுகாக்கிறேன், அவைகளுக்கே நான் பிழைப்பூட்டுகிறேன், அவைகளை காட்டிலும் உங்களை நான் என் சாயலில் நான் படைத்திருக்கிறேன், உங்களுக்காக என்னுடைய ஜீவனை நான் கொடுத்திருக்கிறேன், நான் இறங்கி வந்தேன், உங்களை தேடி வந்தேன், உங்களுக்காக நான் என்னுடைய ரத்தத்தை சிந்தி நான் மீட்டெடுத்து என்னுடைய வாழ்வை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் இப்போ உங்களுக்குள்ளதான் இருக்கிறேன். உங்களை நான் எப்படி கீழே விடுவேன்? உங்களை நான் எப்படி பட்டினி போடுவேன்? உங்களுக்கு எப்படி நான் சுகம் கொடுக்காமல் இருப்பேன்? உங்களை எப்படி நான் தோத்து போக செய்வேன்னு சொல்லி அவருடைய வார்த்தை என்ன செய்யுது? கேட்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.